ஹாய் ஹலோ நண்பன் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா த வில்லினஸ் வாரியர்ன்ற மான்கோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறேன் நண்பா. இதுக்கு முன்னால் உள்ள எபிசோட் பார்க்கலா கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ உங்களுக்கு கதை புரியும். வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். இது சாப்டர் 2 எபிசோட் ஸ்டார்டிங்லேயே போன எபிசோடில் நடந்தீங்கன்னா நம்மளோட டீமன் கல்ட் எல்டர் வந்து இப்போ நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்கு அப்போ நம்ம ஹீரோ ஸ்டடி பண்ணிட்டு இருந்திப்பான். நம்ம ஹீரோ அவரை கண்டோன்னே ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பார்த்திப்பான். நம்ம ஹீரோ அதுக்கு அவர் ரியாக்ஷனை பார்க்கணும். அவர் பயந்திப்பார் நம்ம ஹீரோ பார்த்த பார்வையில். ஏன்னா நம்ம ஹீரோ அவரை திரத்தி அடிச்சிப்பான். பிச்சைக்காரர் சாவிடா அப்படின்னு திரத்தி அடிச்சிப்பாங்க. அதில் நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வந்துக்கிங்க. அதெல்லாம் பற்றி அவர் நினைச்சிப்பார். ஆனால் இப்போ நல்ல பிள்ளையாட்டம் ஓடி போய் கதிரையை எடுத்துகிட்டு வந்து குந்துங்க எல்டர் வந்து குந்துங்க அப்படின்னு மரியாதையெல்லாம் கொடுத்துட்டீங்க நம்ம ஹீரோ. அதை பார்த்தோன்னே அவருக்கு சரியான அதிர்ச்சி ஆகிட்டு அப்போ கதிரையை கொடுத்தோன்னே அவரும் ஒரு மாதிரி அரிசியாக பார்த்துட்டிப்பார். கட் பண்ணால் ஒரு மாதிரி கெத்தாக குந்திட்டிப்பான் நம்ம ஹீரோ. அவர் பார்த்துட்டிப்பார் என்ன சொல்ல போகிற நிறையவே அப்படின்னு பார்த்துச்சு. நம்ம ஹீரோ வாயை குணலாக்கிக்கிட்டு செல்கிறாங்க. ஹேய் நீங்கானே இந்த ஃபேமிலியில் என்னையும் கவனிச்சிக்கிட்டு என்னைக்கு வர காசையும் கவனிச்சிக்கிட்டு உள்ளால் நீங்கானே அப்படின்ட்டு கேட்டுருக்காங்க. இல்லை நீங்கள் எதை கவனிக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்படி இல்லாட்டி அதுக்கு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார் ரெண்டையும் நான் தான்டா கவனிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கார் அவருங்க. அப்படி சொல்லிவிட்டு அவர் நம்ம ஹீரோ பார்க்குறாங்க. அப்படியா அப்போ என்ன கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பணமெல்லாம் தேவைப்படு என் சொத்தெல்லாம் கொஞ்சம் விற்கணும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ. அதுக்கு அவர் மூஞ்சை திருப்பிக்கிட்டு யங் மாஸ்டர் என்னாச்சு உங்களுக்கு ஏதோ பிரச்சனையா அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்டியான். ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் என்னட்டு சொல்லுங்கள் நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ இவன் சரிப்பட்டு வர மாட்டான். நான் சத்தியம் பண்ணுறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கேன் நம்ம ஹீரோ. அதுக்கு அவரும் பார்க்குறாரு எது யங் மாஸ்டர் சத்தியம் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி வாயை பொழந்து கூட பார்த்துட்டு. அப்போ நம்ம ஹீரோ காலுக்கு மேலே காலை போட்டுவிட்டு சொல்லிக்கிட்டு நான் சத்தியமாக தான் சொல்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எனக்கு அர்ஜென்ட்டாக இப்போ காசு தேவைப்படு அப்படின்னு கூட நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நாங்கள் இந்த உலகத்துக்கு திரும்ப போகணும் இல்லாட்டி இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்தில் சர்வே ஆகணும் இல்லாட்டி என்னையை கொண்டு விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு எனக்கு காசு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி யோசித்துட்டு நம்ம ஹீரோ யோசித்து விட்டு மேலே எழுப்பியிருப்பாங்க. எழுப்பினோடனே அவர் ஆச்சரியமாக பார்க்குற என்ன செய்ய போகிற நிறைய வேண்ட பார்க்கல நம்ம ஹீரோ எலிமினேட்டு சொல்கிறாங்க. என்கிட்ட பணமெல்லாம் எப்போ ரெடியாகும் என் பொருளெல்லாம் விற்றுப்பட்டு எனக்கு தேவையான கோல்டை மட்டும் கொண்டு வந்துருங்க எல்லாத்தையும் கேஸாக மாற்றி கொண்டு வந்துருக்கு அப்படின்னு கையை பிடிச்சிட்டு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டீங்க. அவர்கிட்ட மறந்துடாதையா எல்லாத்தையும் பணமாக மாற்றிடு அப்படின்னு நம்ம ஹீரோ பக்குவமாக எடுத்து சொல்லிக்கிட்டீங்க அவருக்கு புரிகிற மாதிரி. அவருங்க எல்டருங்க சரி ஓகே அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பிக்கலையே நம்ம ஹீரோவை பார்க்குற ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் ரியாக்ஷன்லாம் மாறிட்டு இந்த நபர் இவர் கொஞ்சம் வித்தியாசமாக மாறின மாதிரி இல்லை அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டாங்க இருந்து கிளம்பிட்டார். அப்படியே கொஞ்சம் நாள் கழிச்சு காட்டுறாங்க. ஒரு மாதிரி ஒருத்தங்க கக்காப்பு கண்டு சிரிச்சுக்கிட்டு இருந்திப்பான். பார்த்தா எல்லாம் கோல்டு மினுங்கிக்கிட்டு இருக்கு. வாயை பார்க்கணும் எல்லாம் வாயை பிறந்த மாதிரியே கோல்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஹா ஓலோ பணமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை சத்தியமாக எதிர்பார்க்கல. நான் நினைச்சேங்க வந்துட்டு எல்லாம் பணமே எரியாது கொஞ்சம் பணம் தான் இருக்கீங்க அப்படின்னு நினைச்சேங்க. ஆனால் ஓலோ பணத்தை வச்சுச்சான் பரவாயில்லையே அப்படின்னு கூட நம்ம ஹீரோ இதே நம்ம சர்வே ஆகிறதுக்கு காணுமே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படி யோசித்து போட்டு இந்த கதையோட உண்மையான ஹீரோவை பற்றி யோசித்து பார்க்குறான். அவன் என்ன செஞ்சுட்டு இருப்பான் அப்படின்னு கூட நம்ம ஹீரோ நினச்சி பார்க்குறான். அவன் நிறைய பேர்லாம் சேர்ந்து அடித்து அவனுக்கு எல்லாம் அவனுக்கு உடம்பெல்லாம் டேமேஜ் ஆகிப்பட்டு அவனை தூக்கி எறிஞ்சிப்பான். அந்த பெரிய பள்ளத்தாக்கில் இறக்கிப்பான். அப்போ அவன் கீழே விழுந்து செத்துரிக்க மாட்டாங்க. எல்லோரும் நினைச்சிப்பான் அவன் செத்துட்டான்ட்டு. ஆனால் அவன் என்ன செஞ்சுப்பான்டா பக்கத்தில் ஒரு குகையை கண்டுபிடிச்சிப்பான். அந்த குகைக்குள்ளே போய்த்து பார்த்திப்பான். இதில் நிறைய மெடிசன் கல்டிவேஷனுக்கு தேவையான எல்லாம் இருந்துச்சு. அதை வச்சு அவன் நிறைய ஸ்கில்லாம் கற்றுக்கிட்டு பெரிய ஸ்ட்ராங்காகவே வெளியே வந்துருப்பான். அதெல்லாம் பற்றி நம்ம ஹீரோ நினைக்கி பார்த்துட்டிக்கான். தக்காளி நீயாடா பவர்ஃபுல் நான் பவர்ஃபுல் ஆகி காட்டுறேன்டா அப்படின்ற மாதிரி அவனுக்கு திட்டி போட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிப்பான். கிளம்பி எங்கே வந்துச்சாங்கன்னு பார்த்தா பிரம்மாண்டமாக இருந்துச்சு அந்த லைப்ரரி. அங்கே நிறைய காவலர்கள் இருப்பான் 2 பேர். அவன் ஒரு மாதிரி டைட்டனோட இருந்திப்பான். அவன்கிட்ட நம்ம ஹீரோ போய் நிற்கிறார். ஒரு மாதிரி கட்டாலட்ட மூஞ்சில் சேப்பெல்லாம் மாற்றிக்கிட்டு மூஞ்சில் ஒரு சின்ன சிரிப்பு ஒன்று வரும் நம்ம ஹீரோக்கு. லைப்ரரிடா நான் கற்றுக்க போகிறேன்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு அந்த லைப்ரரியை பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன்லேயும் பார்ப்பான் மலமாடட்ட நிற்பாள் அவள். அப்போ நம்ம ஹீரோ உள்ளே வந்துப்பான். உள்ளே வந்தோடனே ஒரு புக்கை எடுத்து நோண்டிக்கிட்டு இருப்பான். என்ன புக்குன்னு பார்த்தா இல்லை லைஃப் சேவிங் மெடிடேஷன் டெக்னிக்னு இருக்குங்க. அதை நம்ம ஹீரோ படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. லைஃப்பை எப்படினாலும் காப்பாற்றுக்கின்ற டெக்னிக்கில் நம்ம கற்றுக்கிட்டா எல்லாரோடையும் பவர்ஃபுல்லாகிடுவேனா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு ஹஹா இந்த நிறைய புக்கெல்லாம் இருக்குது நான் படித்து எல்லாத்தையும் கற்றுக்கப்புறேன் லைஃப் சேவிங் மெடிடேஷன் ஹஹா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிடுவேனா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டாங்க. அதை திரும்பி பார்க்குறான். பார்த்தா அங்கே இன்னொரு புக் இருக்குது. அதையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஹஹான்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு புக் வந்து டிஃபென்ஸ் ஒரு புக் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புக்கு ரெண்டையும் பார்த்துட்டுச்சான். இல்லை டிஃபென்ஸ் பண்ணுறதுங்க அஃபென்ஸ் பண்ணுறதுங்க நல்ல இது ரெண்டும் காணுங்க எனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டே எனிமிராட்டாக தடுத்தாலே போதும் மற்றபடி எனக்கு அவனை திருப்பி அடிக்கிறதுக்கு கொஞ்சம் இது கிடைச்சாலும் பரவாயில்ல அடிச்சட்டி பரவாயில்ல நான் ஓடிடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு கிடைச்சிக்கிற 2 புக் எனக்கு ஏற்ற மாதிரி அப்படின்ற மாதிரி ஹூ அப்படின்ற கத்திக்கிட்டிருக்கான். அந்த இடம் ஃபுல்லாக கேக்கு அவன்கிட்ட சத்தம். அப்போ கத்திக்கிட்டு இருக்கான். படிக்கிறத தவிர மற்ற எல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். கட் பண்ணால் இங்கே ஒரு இதை காட்டிட்டுருக்கான் பார்ட்டி நடக்குது
டீமன் கழட்டலாம். இந்த பார்ட்டியில் நம்ம ஹீரோ இதுக்கு முந்தி கலந்துக்கிட்டு இருந்திப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம ஹீரோ லைப்ரரியில் இது கிடக்கான். பார்ட்டியில் எல்லோரும் ஹா ஹூ ஹே ஹேன்னெல்லாம் கத்திக்கிட்டு சரக்கு அடிச்சுட்டீங்களே. நம்ம ஒருத்தன் சொல்லிக்கிட்டியான், ஹே உனக்கு ஒரு ரூமர் கேள்விப்பட்டியா நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டியான். அந்த ரூமர் எனக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டியான். என்ன பெரிய ரூமர், எல்லா ரூமரும் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டுச்சான். அப்போ இங்கே ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான், இது அந்த 4th யங் மாஸ்டரை பற்றின ரூமர். அவர் என்ன இப்போ திடீர்னு படிக்கலாம் ஆரம்பிச்சுட்டாராங்க, அதெல்லாம் கேள்விப்பட்ட ரூமரில் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டுச்சான். அங்கே உள்ளவன் சொல்லிக்கிட்டுச்சான். இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், அவனாவது படிக்கிறையாவது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் சொல்லிட்டுச்சான். அப்படி இல்லை, அவர் படிச்சுட்டு தான் இருக்கார், லைப்ரரி பக்கம் இது படிக்கிறாராங்க, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிச்சான். கேள்விப்படுறதெல்லாம் உண்மையாடா ரூமர்ரா எல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிவிட்டு ஹஹான்னு சிரிக்கிறாங்க. அந்த முட்டாள் நம்மளோட டீமில் உள்ள ஆள், அவன் எங்கடா போய்த்து சேரப்போகிறான், அவன் எப்படி இருந்தாலும் நம்மளோட டீமுக்கு தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அடிக்கான். வராட்டி நான் வர வைப்பேன் அப்படின்றான். அவன் சொல்லியிருக்கான், அது ரூமர் இல்லடி, அப்போ நான் பார்த்தேன்னு சொன்ன நம்பிங்களா அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்டிருக்கான். கேட்டுப்படி சொல்கிறான், நான் ரீசெண்டாக போய்த்திருந்தேன், ஹீரோவை பார்க்குறதுக்காக நான் போய்த்திருந்தேன். அப்போ போய்த்திருக்கல அவங்க வேலை செய்கிற ஒரு ஆள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த செல்லைக்கில் ஒரு வாயில் டீயை வச்சு டீயக்கில் அவன் சொல்லியான். அந்த வேலை செய்கிறார்கள் சொன்னாங்க, அவன் லைப்ரரிக்குள்ளே போய்த்து தன்னை பூட்டிக்கிட்டு அவன் வீட்டுக்கும் வரலையான் அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் டீயை தூப்பிட்டான் ஒரு மாய் மூஞ்சிலே. நான் தீண்டிகன் சொல்லுவேன், நீங்கள் அதை அர்த்தத்தை புரிஞ்சிக்கலுங்க நண்பா. அப்போ அவன் சொல்லிட்டியான், என்ன சொன்னா நீ என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி அவன் நெஞ்சில் கையை வச்சுட்டு கத்திட்டிக்கான். அப்போ அவன் பார்க்குறான், இஞ்சில் ஒருத்தன் சொல்கிறான், ஹே கேட்டியா, அவன் சொன்னதை கேட்டியா, யங் மாஸ்டரை பற்றி நீ சொல்கிறா, உன்னோட வார்த்தையை நீனே மறந்துரு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இஞ்சில் அவன் சொல்லிடுச்சான், அவர் இப்போ வர ஒரு மாதிரி நடந்துக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். கட் பண்ணா ஒன்றும் புரியலை, சொல்ல தெரியலை அப்படின்ற மாதிரி ஒருத்தன் புக்கை படிச்சுக்கிட்டு காதெல்லாம் சொரிஞ்சிக்கிட்டு இருப்பான். என்னடா இது ஒன்றும் பழங்குகள்ண்டு நம்ம ஹீரோஹாங் என்ன நடக்குது, ஏரியா படிக்கிறேன் தான் ஒரு மண் மலங்குகள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ எலும்பி குந்திக்கிட்டு யோசித்துக்கிட்டு இருக்கான். என்ன செய்வோம், இதை எப்படி கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படியே புக்கை ரெண்டையும் பார்த்துப்புட்டு இது சரிப்பட்டு வர அப்படின்ற மாதிரி எலும்பி மாச்சல் ஒன்று முறிச்சு போட்டு மாச்சலை ஆள் ஓடுறான் அங்கேருந்து. எனக்கு ஒரு டீச்சர் வேணும் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டான். டீச்சரை கண்டுபிடிக்கிறேன், இதை கற்றுக்கிள்றேன் அப்படின்னா தான் எனக்கு புரியுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அப்போ லைப்ரரிக்கு வெளியே ஒரு ஆள் அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கி. ஆண்டு பார்த்தா நம்மளோட எல்டர் பார்க்குறாரு, யங் மாஸ்டர் வந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. பார்த்து நம்ம ஹீரோ அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இங்கே வந்து பாரு இது அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு இதை காட்டி. அப்போ அவரும் வந்து பார்க்குறாரு, என்ன இது அப்படின்ற மாதிரி பார்த்தா அதில் ஒரு ஃபோட்டோ இருக்கீங்க, யார் இந்த நபர் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அவர். அதுக்கு அவர் கேட்குறாரு, நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கு டீச் பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு டீச்சரை கண்டுபிடிச்சிக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கு அவர், அது சரி டீச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி யோசித்து போட்டு டீச்சரா அப்படின்ற மாதிரி ஷாக்காயிட்டார். அவர் ஷாக்காகி கத்திட்டார். அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறாங்க, என்ன அந்த ஆளு கூடிய என்னையில் மரியாதை இல்லை போல் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு டீச்சர்னு இப்படி பார்த்துறாரு அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிட்டு அவரை பார்க்குறேன். என்னத்துக்கு மாஸ்டர் டீச்சர்னு கேட்கும், நான் ப்ரைவேட்டாக ரைட்டிங் எடுக்க போகிறேன், எனக்கு டீச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டிருக்காங்க. எனக்கு கிரவுண்ட் ஒன்று இருக்கு, அந்த கிரவுண்டில் போய்ட்டு நான் தனியாக ட்ரைனிங் எடுக்க போகிறேன்னு அவர் சொல்லிக்கிட்டு டீச்சர், அந்த கிரவுண்டை தான் நீங்கள் தரமாட்டமாக்கி போட்டிங்களே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு டீச்சர். ஏன்னா அந்த கிரவுண்டில் நம்ம ஹீரோ உடம்புக்குள்ளே வராமந்தி அந்த உடம்போட ஓனர் அந்த கிரவுண்டே தரமாட்டமாக்கிப்பாங்க. அதை பற்றி யோசித்து போட்டு நம்ம ஹீரோ சரி அந்த செம்பு இப்படி எல்லாமே செஞ்சு வச்சு அந்த பைத்தியக்காரன் அப்படின்ற அவனுக்கு திட்டிப்புட்டு நம்ம ஹீரோ அவர்கிட்ட சொல்கிறார், அப்போ நீங்கள் க்ளீன் பண்ண மாட்டீங்களான்னு கேட்கும். இதோ க்ளீன் பண்ணிடுறேன் மாஸ்டர், நீங்கள் பற்றி குளிக்கிட்டு வாங்க, ஏதோ வாசம் அடிச்சிருந்தா அப்படின்னு நம்ம ஹீரோகிட்ட சொல்கிறார் அவர். அப்போ நம்ம ஹீரோ, யார் என்கிட்ட வாசமா, என்கிட்ட எல்லாம் மணக்குங்க அப்படின்ற மாதிரி மோந்து பார்த்து பிடிச்சி என்னடா வாசம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அப்போ நைட் டைம் காட்டுறாங்க அந்த டிமானிக்கல்கிட்ட. நம்ம ஹீரோ தங்கிக்கிற இடத்த நம்ம ஹீரோ வந்து ஹாட் பாத் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அந்த தண்ணிக்குள்ளே குடிச்சிக்கிட்டு வாப்போ இப்போ சொருக்கத்தை பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு தண்ணியில் இருக்காங்க. அப்போ எங்கேருந்து சட்டை போட்டுன்னு 2 கேள் வந்து அவங்களோட இஷ்டத்துக்கு சட்டையை கழட்டுதல் பார்த்தோன்னே தலைவனுக்கு வெக்கமாயிரு. அப்போ தலைவன் பார்க்குறான், என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ அவ சொல்கிறேன், நாங்கள் உங்களுக்கு முதுகு தேய்ச்சி விட வந்திச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. தலைவன், நான் யாருன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி மூக்கில் ரத்தம் படியுது, நான் ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு சிசி எனக்கு வானம் போங்க அப்படின்றான். அதுக்கு அவர் சொல்கிற, யங் மாஸ்டர் உங்களுக்கு நாங்கள் அப்படின்னு சொல்ல வரைக்கல, எனக்கு வானாங்க நாங்கள் போங்கன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க. அவங்க அப்போ அதுக்கிட்டே நின்று பார்த்துட்டு உடனே தண்ணிக்குள்ளேருந்து எழும்பி போங்கன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு எழும்பிட்டாங்க. அப்போ அதில் கீசி கத்திட்டாங்க இருந்து ஓடிட்டு 2 பேரும் திசை அறியாமல். அப்போ கட் பண்ணால் எப்போ ஆண்டு நாக்கு தள்ளிட்டே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சாஞ்சிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்ன எல்லாத்தையும் எலியை ஒட்டிப்பாங்க. நம்ம ஹீரோ அங்கேருந்து பாஸ்ட்டில் வந்ததெல்லாம் பார்த்து எலியை ஒட்டிப்பாங்க. அதெல்லாம் பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு ஆள் வந்து
யங் மாஸ்டர் உங்களை பார்க்குறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்கி அப்படின்ட்டு சொல்லவும் யாண்டு கேட்குறான் நம்ம ஹீரோ. அப்போ அவன் சொல்லிக்கிட்டிருக்காங்க அந்த ஜங்ன்ற ஒரு மாஸ்டர் ஆள் வந்துச்சாண்டவங்க நம்ம ஹீரோ பார்க்குறான். இது அந்த மாஸ்டர் அப்படின்ட்டு போட்டு உடனே சட்டை போட்டு அவர் உள்ளே அனுப்பிவிட்டு பார்ப்பான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லிடுறான். அப்போ அவரும் உள்ளே வந்து குந்தி போட்டு நம்ம ஹீரோ பார்க்குறான். நம்ம ஹீரோ மூஞ்சி ரியாக்ஷனில் மாற்றிட்டான். ஒரு மாதிரி சின்ன பிள்ளையாட்டம் அவருக்கு பணிஞ்சு பேசுகிறான் நம்ம ஹீரோ. அவர் கேட்குற கேள்விக்கெல்லாம். அப்போ அவர் பார்க்குறாரு நம்ம ஹீரோவை பார்த்துப்பிட்டு அந்த டேபிளை பார்க்குறாரு. பார்த்தா நிறைய புக்கு பேனை அது இதெல்லாம் கிடக்கு. அதெல்லாம் பார்த்துப்பிட்டு அவர் யோசிக்கிறார். யங் மாஸ்டர் நிறைய நிகழ்ச்சிகள் அட்டன் பண்ணுவார்னு கேள்விப்பட்டீங்க. சரக்கு பார்ட்டி அங்கே இங்கே கிடப்பார். ஆனால் இப்போ பார்த்தா அவரோட மேசையில் நிறைய புக்கு பேனாவெல்லாம் கிடக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருப்பார். அப்போ நம்ம ஹீரோ அங்கேருந்து எழும்பிப்பாங்க. என் மேசை உங்களுக்கு பிடிக்கலையா, இது ரொம்ப அலங்கோலமாக கிடக்குண்ணா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். சோரி என்னைய மன்னிச்சிருங்க சுத்தப்படுத்த மச்சிச்சேண்டவங்க. அவர் என்ன யங் மாஸ்டர் சோரி சொல்கிறாரா அப்படின்ற மாதிரி யோசித்துக்கிட்டு இருக்கார். இப்போவே தலைவர் ஷாக் ஆகிட்டார். அப்போ நம்ம ஹீரோ அவர் பக்கத்தில் வந்து குந்திக்கிட்டே நான் சொல்கிறத கேளுங்க, நான் உங்களை மாஸ்டராக தேர்ந்தெடுக்கிறேன்டோம். அவருக்கு அதுக்கு மேலே ஒரு சாக்கு ஒரு மாதிரி மூஞ்சில மாறிடும். அவர் கத்துறாரு, யங் மாஸ்டர் என்ன சொல்லிக்கிட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஏங்க நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா, நான் உங்களை மாஸ்டராக தேர்ந்தெடுக்கிறேன், எனக்கு அந்த டெக்னிக்லாம் கற்றுக் கொடுக்கணும் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டீங்க. ஏன்னா நீங்கள் தலை சிறந்தவர் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கு அவர் ஆனால் யங் மாஸ்டர் நான் எப்படி அப்படின்னு சொல்ல வரைக்கலாம் நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டான். என்னை பார்த்தீங்கன்னா ரூமர்ஸ் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க போல அப்படின்றைக்கல நம்ம ஹீரோ சொல்லிக்கல. அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார், ஆமாம் இந்த டீமன் கால்ட்டிலேயே ரொம்ப வீக்கஸ்டான ஒரு ஆள் நீங்கள் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாரையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து அவங்களெலாம் சரியாக கொடுமைப்படுத்திங்க, உங்களோட வீக்காக இருக்கிறாக்கள்லாம் சரியாக கொடுமைப்படுத்திங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி செல்ல வந்துவிட்டு வாயை பொத்திடுறாரு ஆள் பயத்தில். அப்போ நம்ம ஹீரோ என்னடா இது இவ்வளோ கேவலமாக பெற்று கிடக்கு அப்படின்னு நினச்சிப்பிட்டு அவர் ஒன்றும் சொல்ல மாதிரி இருக்கான். நம்ம ஹீரோ அதை பார்த்துப்பிட்டு அவர் உடனே பயத்தில் யங் மாஸ்டர் நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வாயை விட்டுடுறார். அப்போ நம்ம ஹீரோ ஆடி சிக்கிடிச்சி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வில்லத்தனமாக பார்க்குறான். அவரை பார்த்துப்பிட்டு ஹா நினச்ச மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிப்பிட்டு நம்ம ஹீரோ ஆக்டிங்கை போட ஆரம்பிக்கிறான். நான் எவ்வளோ பாவப்பட்டால் தெரியுமா, இந்த டீமன் கல்ட்டில் இருந்துக்கிட்டு எனக்கிட்ட ஒரு எனர்ஜியும் இல்லை, அதால் நான் ஒரு ட்ரைனிங் பண்ணலை. எனக்கு மாஸ்டர் கிளாஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ஆனாலும் அதை நான் ட்ரெயின் பண்ண மாதிரி இருக்கேன். அதுக்கான காரணம் என் உடம்பெல்லாம் ரொம்ப வீக்காக இருந்துச்சு, அதை சொல்லி கொடுக்க ஒரு ஆள் இருந்தால் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சிங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லவும் அவருக்கு கண்ணலையெல்லாம் தண்ணி வருது. யங் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி அழுகைய ஆரம்பிக்கிட்டார். அவர் அதை பார்த்துப்பிட்டு நம்ம ஹீரோ அச்சோ ஓவர் ஆக்டிங் போட்டோம் போலேயே, ஆக்டிங்கை உரத்துட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதோட எபிசோட் முடியுது கைஸ். இந்த எபிசோடில் எதை பற்றி பதிப்போனால் நம்ம அவனுக்கு படிக்க ஒழுங்காக வந்துடுயா, அதில் மாஸ்டரை கண்டுபிடிப்போன்னு கூட நம்ம ஹீரோ ஒரு மாஸ்டரை கூட்டிகிட்டு வந்து அவரை தனக்கு கீழே அப்படியே அடிமையாகிற மாதிரி நம்ம ஹீரோ பிளான்லாம் போட்டிப்பாங்க. அடுத்தடுத்த எபிசோட் இதோட சும்மா பங்கமாக இருந்துச்சு நண்பா. தொடர்ந்து பாருங்கள், அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க நண்பா. பை கைஸ்.